உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் பாடி பில்டர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். யாரும் கேட்கறது இல்லையா? நீங்கள் இப்போ பாஸ்டர் பழைய காலத்து பாடி பில்டர், அவரை நடிக்கும் போதெல்லாம் என் பாடி பில்டர் போகிற மாதிரி எனக்கு ஒரு மனசு. என் கூட பிறக்காத ஒரு சகோதரர் பலர் எனக்கு கூட போதெல்லாம் நான் நினச்சிக்குவேன், அதை இளவு கூப்பிட மாட்டாரா? அவரும் அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டுருவாரு. அந்த தம்பி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். அது மாதிரி இந்த ரிமானுடைய பையன்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்காகவே ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன், வந்து வாங்கிக்க. நீங்கள் என் தம்பி கிடையாது, என் தம்பி பிள்ளைங்க வேணா கொடுத்துட்டு போயிருவேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பிள்ளை வளர்வது கர்த்தர் கொடுத்த மாபெரும் பாக்கியம், மாபெரும் சுவாக்கியம். அவர் இன்னும் பெருக கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். நீங்க மீட்கப்பட்ட கூட்டத்திற்கு வந்திருக்கிறீங்க, சாதாரணமான கூட்டத்துக்கு வரல. இந்த சபையை விட்டு நீங்க எங்குமே போகக்கூடாது. போனீங்கன்னு சொன்னா அது கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இந்த சபை 2 மடங்கா தான் பெருகணும். இந்த சபை 2 ஆகக்கூடாது. 2 ஆகிறவர்களுக்கு ஐயோ, உங்களை கண்டிப்பா நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், நடத்துவார். நீங்க பயப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் வேற ஒரு சந்தோஷமே எங்களுக்கு கிடையாது. எங்க பிள்ளைங்க வழி தவறி போறாங்கன்ற வேதனையை விட வேற வேதனை இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கிற சந்தோஷத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். என் பிள்ளைங்க விலகி போறாங்கன்ற வேதனை மட்டும் கொடுக்காதீங்க. கொடுத்து அதற்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். ஒவ்வொரு போதகர்களும் ஒரு தாயும் ஒரு தகப்பனுக்கு சமமாக இருக்கலாம். ஒரு தாய் வேண்டுமானால் தாயாகத்தான் இருக்கலாம், ஒரு தகப்பன் தகப்பனாகத்தான் இருக்கலாம். ஆனால் ஒரு போதகர் தான் தாயும் தகப்பனுமாக இருக்கலாம். அவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட எடுத்து ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:20 வாசிப்போம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போகும். உன் தகப்பனை உன் தாயை தூஷிக்கிறன்னு சொன்னா உன் தீபம் காரில் அணைந்து போகும். நீங்க நிறைய பிள்ளைங்க தகப்பன் தாயை தூஷிக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க போதகர்மார தூஷிக்கிறாங்க. போதகர்மார தூஷிக்கிறது ஒன்று, தாய் தகப்பன்மார தூஷிக்கிறது ஒன்று. யார் அதை செய்கிறாருடைய தீபம் இருள் அணையாது, காரில் அணைந்து போய்விடும். நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 30:17. இந்த புக் ஆஃப் ப்ராப்ளம். ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க, வாசிங்க. 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள். ஜாக்கிரதையா இருக்கணும். தகப்பனை பரியாசம் பண்ணிடாத. முஸ்லீம் காலனியில போய் பாருங்க, முஸ்லீம் கம்யூனிட்டியில போய் பாருங்க, ஓல்டேஜ் ஹோமே கிடையாது. இங்க வர யாரும் ஓல்டேஜ் ஹோம் நம்ம அப்பா அம்மா போய் சேர்த்துறாதீங்க. சேர்த்தீங்க பைபிளை தூக்கிறாதீங்க. தூக்குறீங்களா, அது தூக்குற பைபிள் கூட வேஸ்ட். அப்புறம் கடவுளை நிந்திக்காதீங்க, கண்ணு காணாம போயிடும். நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சு கண்ணை தின்னும். ஏன் நான் எச்சரிக்கிறேன் சொன்னா, எந்த சர்ச்சில் போனாலும் இந்த சத்தியத்தை நான் சொல்லாம போக மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிறவங்க தன் பெற்றோரை நேசிப்பது கிடையாது. தன் தாய் தன் ரத்தத்தை சிந்தி, தன் பாலை ரத்தமாக மாற்றி, தன் ரத்தத்தை பாலாக மாற்றி, தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி, அதை வளர்த்து வருகிற தாய் தகப்பனை மதிக்காத திருட்டு வாலிபர்கள் நிறைய பேர் ஆகிவிட்டார்கள். அந்த கேடு கட்ட வாலிபர்களை நீங்களும் நானும் ஒருத்தராக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தோன்னு சொன்னா கடவுளை இன்னைக்கு எச்சரிக்கிறார்கள். உன் கண்களை நதியின் காகங்கள் பிடுங்க, கழுகின் குஞ்சு தின்னும், உன்
தீபம் காரில் அழிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிபனை தெரியும். இல்லாதப்ப அப்பா அம்மாவை அடிப்பான். ஆள் இல்லாதப்ப கொரோனாவில் செத்து போயிட்டான். அவனை காப்பாற்றப்பட யாரும் இல்லாம போயிட்டாங்க. வாழ்க்கையில தாய் தகப்பனை யார் கனம் பண்ண இவர்களையும் என்றிருந்து எச்சரிக்கிறேன். ஒரு தாய் வயது சென்றவளானாலும் மோகன் இருக்கிற பாசத்தை குறைக்க மாட்டான். இன்னைக்கு காட்டுவாங்க எத்தனை பேர் தன் பிள்ளைகள் குணமா பிறந்த பிறகு கூட அதை தூக்கி கொண்டு சுமக்கிற தாய்கள் எத்தனையோ பேர். 20 வயசையா 22 வயசையா தூக்கி போறவங்க எத்தனையோ பேர். அவனை பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணி வரும். ஆனா நம்ம ஊனமாயிட்டு சொன்னா, நம்ம தாய் ஊனமாயிட்டாங்கன்னு சொன்னா தூக்கத்துக்கு ஒரு நாதி கூட வராது. ஏன் உயிர் வாழ்ந்து கேட்கிற நரிக்குறவர்களும் பேய்களும் ஜாஸ்தியாகி விட்டாங்க இந்த காலத்துல. எனக்கு பிரியமான தேவனுடைய இந்த இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தாய் தகப்பனோடு இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த சபைக்கு வர எல்லா பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் தாய் தகப்பனை கனம் பண்ண ஒரு நாளும் மறந்துடாத. உன் மனைவியை கனம் பண்ண வாழான்னு சொல்லலை, அதுக்காக உன் தாய் தகப்பனை தெருவில் விட்டுறாத. உன் மனைவிக்கு ஆசீர்வாதத்தை கூட வாழான்னு சொல்லலை, அதுக்காக உன் தாய் தகப்பனுக்கு தப்பான வழியை விட்டுறாத. அவர்கள் வேதனை பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, உன் வாழ்க்கை தொலைஞ்சு ஒரு சந்ததி அழிஞ்சிடும். ஜாக்கிரதையா இருந்து தாய் தகப்பனை பார்த்துக்கங்க, மனைவியை பார்த்துக்கங்க. வேணாம் சொன்ன மனைவிக்கு கொடுக்கிற மரியாதை கொடுக்கணும். அட் தி சேம் டைம் உன் தாய் தகப்பனை எப்படி மரியாதை கொடுத்து பார்த்துக்கணுமோ அத்தனை மரியாதை கொடுத்து ஒரு தாய் தகப்பனை பார்த்துக்கணும். பார்த்துக்கல இன்றைக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவசரத்துல சொல்லிட்டாரு, நீ எதை விதைக்கிறீ அதை என்ன செய்யணும், அறுத்தே ஆகணும். ஆகவே எனக்கு பிரியமான தேவனை நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம், மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கான காரியங்களை நாம் செய்வோம். உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உலக ரட்சகர் உன்னத மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனம் தியானம் செய்வதற்கு முன்பாக இந்த தருணத்தை கொடுத்து செல்வதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எத்தனை வருடம் அவர் என்னை விட்டு பிரிந்தாலும் என் சகோதரனுடைய அன்பு மாறாது, என்னுடைய அன்பு மாறாது. கள்ள உறவுகள் தான் மாறி போகும், நல்ல உறவுகள் மாறவே மாறாது. இது கள்ள உறவு அல்ல, அது தேவன் கொடுத்த நல்ல உறவு, அது என்றைக்கும் மாறாது. பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட உறவில் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். என்ன பண்ணுவோம் பலத்தை வச்சு, என்ன பண்ணுவோம் பலத்தை வச்சு தான் பண்ண முடியாது. ஆண் பலம் ஒன்றும் பண்ண முடியாது, பண பலம் ஒன்றும் பண்ண முடியாது, பண பலம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் நானும் மண்ணு, அவர் தான் பொண்ணு, ஹீரோ, அவர் தான் பெஸ்ட் ஹீரோ. இதை உணர்ந்தவன் ஞானி. ஆட்கள் அநேக நேரத்தில் நன்மைகளை இதை சாதிச்சாங்க, இப்படி பண்ணிடலாம்டா, எனக்கு எல்லாம் இருக்குடா, எனக்கு ஆள் பலம் இருக்கு, எனக்கு பண பலம் இருக்கு, எனக்கு ஜன பலம் இருக்கு, எனக்கு மண்டியில மசாலா நிறைய இருக்கு, நான் பட்டதாரி, நான் பாராட்டுக்கு தகுதியானவன், நான் பெரிய அரசியல், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ நினைச்சா கூட சரி. பிரியமானவங்கள, மேல இருக்கிற ஒரு சுழி போடல, நீ குடியில போய் சேர்த்துருங்க. மேல இருக்கிற ஒரு என்ன தீர்மானம் பண்ணல அதான் வாழ்க்கையில நடக்கும். நீ என்ன தீர்மானம் பண்ணல நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 42:2 வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அவர் என்ன கோடு போறாங்க, நமக்கு ரோடு, நம்ம ரோடு போட்டு இந்த கோடுன்னு சொன்னா ஆண்டு சொன்னார், இது என்ன கோடு, இந்த ரோடு இல்ல ஓடு அப்படின்பாரு. அதனால அவர் என்ன கோடு பண்ணாலும் அதுதான் நமக்கு ரோடு. வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணிட்டோம், ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அது விட்டு போட்டு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரு, என் பஸ்டா என்ன, என் சக்தி என்ன, என் புத்தி என்ன, என் பலம் என்ன, என் ஞானம் என்ன நினைச்சா என்னவாயிடுவோம். அதனால ஒரு சின்ன விஷயத்தை நீங்க நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டு கடந்து சொல்றோம். ஆபக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆபத்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தவன் வாசிக்கலாம். ஆபத்து 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறவனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். போதும். எதனால நீதிமான் பிழைப்பான்? விசுவாசத்தினால. இன்னொரு சொல்லுங்க, விசுவாசத்தினால நீதிமான். எதனால பிழைப்பான்? விசுவாசம் என்னங்க? விசுவாசம் இருக்கா உங்ககிட்ட? விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா?
விசுவாசம் எப்படி வருங்க? என்னமா? பார்க்கறதால வருமா? நீ தரிசித்து விசுவாசிக்க வேண்டும் அப்படி நான் சொல்லிக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ தரிசித்து என்ன செய்யாத நடவாமல் விசுவாசித்து என்ன செய்ய நட. கண்ட பார்க்கல நீ. ஏன் கோயிலுக்கு வரணும் கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்றேன்? ஏன் கோயிலுக்கு வர? எதுக்கு கோயிலுக்கு வரும்? தேவனை தரிசிக்கவா? என் வீட்டுல இருந்தா தரிசனம் கிடைக்காதா? வீட்டுல இருந்தா கிடைக்காதா? ஏன் கோயிலுக்கு போங்க? பாடவா? வீட்டுல இருந்தா வாங்கி தரக்கூடியதா? ஏங்க கோயிலுக்கு வரோம்? நம்ம ஏன் கோயிலுக்கு வராங்க? ஏன்னா யாரும் சொல்ல மாட்டேங்க. ஐயா மட்டும் சொல்ல மாட்டாங்க. தெரியும், நான் கேள்வி கேட்கிறேன். தேவனுக்கு வாசம் செய்யற உங்க வீட்டுல வாசம் செய்யலையா? ஏங்க கோயிலுக்கு வரீங்க? உங்க வீட்டுக்காரையா வீட்டுக்கு வர்றாரு? என்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுங்க அப்படின்றீங்களா? ஏங்க நான் எதுவும் தப்பா கேட்கணும். வீட்டுக்காரையாக வீட்டுக்கு வராரு, அது அவரோட வீடு. அப்படி நீ யார் வீட்டுக்கு வந்துக்கிற? அப்ப ஏன் வீட்டுக்கு வந்து அது தெரிஞ்சு அது மட்டும் தெரியுது அவருடைய வீடும். அது மட்டும் சொல்ல தெரியுது வக்கரமா இருக்கு. யாரா கோயிலுக்கு வர அது தெரியல. தப்பா நினைக்காதீங்க நான் பேசுறேன். உங்க வீட்டு எப்படி நேசிக்கிறான் அவரை நேசிக்கிறான் அவங்கள நேசிக்கிறான். ஏன் ஒரு கோயிலுக்கு? நீங்க ஏன் வீட்டுக்கு போறீங்க அதை சொல்லுங்க. வீட்டுக்காரன் கேட்டா அதெல்லாம் ரீசன் சொல்லிடுறீங்க. நீங்க ஏன் வீட்டுக்கு போறீங்க அதை சொல்லுங்க. இப்ப என்னது புரியல? தங்கறதுக்கு அதை சொல்லுங்க. தங்கறதுக்கு வீட்டுக்கு போறீங்க. அப்ப இங்க வந்து எதுக்கு தூங்குறதுக்கா? நான் என் ஊரெல்லாம் சுத்துறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேர் எங்க சுத்துறாலும் எங்கதான் போய் சேருமா? கோயிலுக்கு தான் போய் சேருமா? அந்த மாதிரி நான் எங்க சுத்தினாலும் எங்க தான் போய் சேருவேன்? என் வீட்டுக்கு போய் சேருவேன். என் வீட்டுல என் படுக்கையில நான் படுத்தாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். எவ்வளவுதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்காரமா கிட்ட கேட்பேன், கொஞ்சம் கஞ்சி இருந்தா கொடுங்க. வெளியெல்லாம் பிரியாணி தானே தின்றது, அதனால உங்க கையில கொஞ்சம் கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் கஞ்சி குடி. அவர் தெரியும் வீட்டுக்காரர் வந்தவுடனே கஞ்சி தான் கேட்பாரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி ஊருக்க எடுத்துதான் குடி அப்படின்பா. சரி குடு அப்படின்னு வாங்கி குடிச்சுட்டு நல்லா தூங்க படுத்து கஞ்சி குடிச்சோடனே தூக்கம் வந்துடுவேன் உனக்கு அப்படின்னு. வேற என்ன? எங்க சென்றாலும் எனக்கு சொர்க்கம் என் வீடுதான். அதே போலதான் நீ ஆலயத்துக்கு வந்திருக்க எதற்கு தெரியுமா? சொர்க்கம் போவது. பரலோகம் போறதுக்கு தாங்க அந்த கோயிலுக்கு வரணும். இங்க வந்து ரெண்டகம் பண்றதுக்கு கோயிலுக்கு வரல. இங்க வந்து சண்டை போடுறதுக்கு கோயிலுக்கு வரல. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு கோயிலுக்கு வரல. ஒரு அம்மா கோயிலுக்கு வந்துச்சு, வேகமா கோயிலுக்கு வந்து கோயில் முடிச்சோட பாஸ்வேர்டு சொல்லிச்சு, கோயிலுக்கு இன்னும் வரவே மாட்டேன் போ அப்படின்னு. அந்த பாஸ்வேர்டு பக்து நாய் போச்சுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆத்மா கூப்பிட்டதான் இதுக்கு உள்ள ஆத்மா உள்ள பூந்துட்டு இது பழக்கு கோயிலுக்கு வரதுன்னு சொல்லிட்டு எப்பாங்க வாடி என்னடி தாயை சொல்றீங்க எப்பா தாயை யார் நீ கோயிலுக்கு வராம போற சொல்லு. எனக்கு கூட லாஸ் இல்லை, அதை உனக்கு லாஸ் ஆயிடக்கூடாது நான் நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு லாஸ் இல்லைங்க. ஆனா நீங்க தான் லாஸ். நியாயமாடின்னு சொல்லு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் பேசிக்கிட்டே கிடந்த அம்மாக்கிட்ட என்ன ஆளுக்கு அந்த அம்மா கிடைக்குது பாவம். அவர் ஏதோ தங்கச்சி மாதிரி என்னவோ கஷ்டம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அது என்னங்க தப்பு? ஆனால் அந்த அம்மா கண்ணில் அது தப்பா தெரியுது. அந்த பாரு ரெண்டு பையனும் பேசிக்கிட்டு போன வேற கையில் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பாரு ஒரு அம்மா கையில் இவ்வளோ பெரிய வளையல் போட்டு கழுத்துல கயிறு மாதிரி தங்க தாலி போட்டு வந்துட்டு இதில் கோயில் வர லட்சணமா இது எப்படி வந்து இது இதெல்லாம் ஒரு கோயில் இருக்கிறனால வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. தயா 2 நிமிஷம் கூட யோசிக்கல. அம்மா இது வரேன் இது உள்ள போனாரு. ஒரு கிண்ணத்துல எண்ணெய் கொண்டு வந்தாரு. எண்ணெய் கொண்டு வந்து முழுசா அந்த கிண்ணம் ஃபுல்லா எண்ணெய் இதை கொண்டு வந்து கேட்டுக்கல. அம்மா இந்த கோயிலை ஒரு 3 முறை சுத்திட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போயிரு. இதெல்லாம் இந்த கோயில தான் சுத்துவாங்க, நீ மட்டும் இந்த கோயில சுத்த சொல்றேன், சும்மா சுத்திட்டு போமா அப்படின்னு. இந்த அம்மா அப்படியே ஒரு 2 முறை ஒரு முறை சுத்திட்டு வந்துச்சு. ஆனா அவன் சொன்னாரு, கீழே என்ன ஊத்தாம பார்த்துக்கணும், ஒரு டிராப் கூட கீழே விடக்கூடாது. 2வது முறை மெதுவா போய் சுத்திட்டு வந்துச்சு. 3வது முறை மெதுவா ஐயா அப்படின்ச்சு. இவ்வளோப்பா என்னத்துக்கு சுத்திட்டு சொன்னேன். ஆமா சுத்திட்டு வந்தியா? எத்தனை ரவுண்டு? 3 ரவுண்டு. டிராப் என்ன கீழே விட்டுச்சா? அது எப்படி விட்டுருவோம் கீழே? நான் ஊற்றவே மாட்டேன், ரொம்ப உஷாராச்சே. அப்படியா? சரி நீ இப்படி வந்திய வருஷத்துல அப்புறம் 2 பேரும் ஃபோன் பண்ணுவோன்னு நான் அதை பார்த்தியா? நான் எங்க பார்த்தேன்?
அந்த 2 பேர் செயின் போட்டு சலங்கு போனாங்க. பாத்தியா வேற என்ன வேணும், அது கீழே ஊத்திருச்சா? அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, வாங்கம்மா, துண்ட மரத்துல ஓடி போயிருக்கு. அதை விட்டு போட்டு அவங்க பார்த்துட்டு கோயிலுக்கு வராது ஓடி அப்படின்னு. ஐயோ சாமி இங்கே வரவான்னு தான் கோயிலுக்கு வாங்க சாமி. அடுத்த வாரத்தில் நம்ம கருக்கடை போட்டு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உன் கண்ணு உனக்கு பிரச்சனை தான் கணிக்க போட்டுக்க. நீ ஜாக்கிரதையா இருந்து மனத்தோட தான் அன்னுடைய அழைத்து வரும். நீ ஜாக்கிரதை இல்லைன்னு சொன்னா விசுவாசம் உனக்கு வராது. விசுவாசம் எப்படி வரும்? வாசிக்க ரோமருக்கு எழுத புஸ்தகம். நான் சொன்னா பிரச்சனை, வசனம் சொன்னா உங்களுக்கு அர்ச்சனை. அதனால அர்ச்சனை போனதான் சாமிகளுக்கு என்ன செய்ய ஞானம் வரும். அதனால என் சொந்த வார்த்தைகளை நான் அதிகமாக பேச மாட்டேன். பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். அதுபடி நீங்க நடந்துக்கங்க. கர்த்தருடைய பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் எங்க வரும்? எங்க கேள்வி கேட்கிற பாஸ்டர் கேட்குறா? விசுவாசம் எப்படி கேள்வியில வருமா? கேள்வி எப்படி வரும்? விசுவாசம் வருமா? என்ன வரும்? ஏமே ஒரு வார்த்தை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி எங்க வரும்? நம்ம தான் வசனத்தை வாசிக்கிறதே இல்லையா, பைபிளை திறந்தே படிக்கிறதே இல்லையா. பாஸ்டர் என்ன சொல்றோம் அது மட்டும் தான் கேட்டு போறோம். பைபிளை தண்டியாக வாசிக்கிறோம். நம்ம அப்படி திறந்து வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லி போறது தான் இன்னைக்கு வந்து திறந்து வாசிச்சுட்டு போயிடுவோம். வசனம் எங்க வரும்? விசுவாசம் கேள்வி எங்க வரும்? பைபிள் வர படிச்சு நீ பைபிள் படிச்சோன்னா பாஸ்டர் வந்து ஐயா எனக்கு தெரியல, இது புரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க நீ கேட்பேன். இல்லைன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேன். நீ கேட்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ டம்மி பீஸ்ன்னு அர்த்தம். நீ பைபிளை படிக்காத டம்மி பீஸ்ன்னு அர்த்தம். அதுக்காக பைபிளை படிச்சுட்டு தமிழ்நாட்டில் நினைச்சு பைபிள் படிச்சு தென்னாட்டில் வர சுற்றுவாங்க. அப்படி பைபிள் படிச்சா நீ தாழ்மையாக தான் போவேன். தென்னாட்டு உனக்குள்ள வருதுன்னா நீ பைபிளை வேற ஏதோ ரீசனுக்காக படிக்கிறன்னு அர்த்தம். நீ பைபிளை படிக்கும்போது தாழ்மைப்படுத்தி என் ஆண்டவரே எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி ஆண்டவரை உலகம் படித்து ஐயா இந்த வசனத்தை படிக்கலையா, இந்த வசனத்தை மூலமா நீ எப்பட பேசுங்க இந்த வசனத்தை படிச்சு அந்த வசனம் என்ன பண்ண தெரியுமோ? இந்த வசனம் என்ன பண்ண தெரியுமோ? சங்கீதம் 105:19 வசனம். சங்கீதம் 105:19 வசனம். இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கர்த்தர் அவருடைய வசனம் யாரை புடமிட்டது? அவனை யாரு? அந்த இதுல பாத்தீங்கன்னா யோசேப்பை புடமிட்டது. யாரை புடமிட்டது? இதுதான் பண்ணி அதுக்குதான் இடையில செக் பண்ணி பார்த்தேன். நீ கரெக்டா சொல்றியா இல்லையான்னு. சந்தோஷம், பேசுறது சந்தோஷம். இந்த வசனம் யாரை புடமிட்டது? யோசேப்பை புடமிட்டது. எத்தனை யோசேப்பை புடமிட்டது? எது? ஆண்டுடைய வசனம். புடமிட்டதுனால வந்த நன்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ வசனத்தை வாசிப்பது அது உன்னை புடமிடுகிறதா? என்னைக்காச்சும் வசனத்தை வாசித்த சொல்லுங்க, இந்த பைபிள் என்ன காரி துப்புச்சையா, என்ன காரி இந்த பைபிள் துப்புச்சையான்னு கை தூங்க. பாத்தியா, நீ ஊரை ஏமாத்திட்டு தான் பைபிள் படிச்சிருக்க. இந்த பைபிள் உள்ள காரி துப்பணும். இந்த பைபிள் உள்ள திட்டணும். இந்த பைபிளோட கண்டிக்கணும். இந்த பைபிளோட தண்டிக்கணும்னு சொல்லணும். இந்த பைபிள் போற வழி சரியில்லைன்னு சொல்லணும். இந்த பைபிள் செய்து சரியில்லைன்னு சொல்லணும். இந்த பைபிள் கண்ணு சரியில்லை திருத்திக்கோன்னு சொல்லணும். வாய் சரியில்லை திருத்திக்கோன்னு சொல்றது பைபிள். அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த பைபிள் இருக்குது. இந்த பைபிளை நீ படிக்கலன்னா அது உன்னை திட்டவே திட்டாது. நீ தீட்டாய் செத்து போயிடுற. இந்த வசனம் யாரை புடமிட்டதா? யோசேப்பை புடமிட்டது. யோசேப்பை புடமிட்டதால நடந்தது என்ன தெரியுமா? ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவன் என்ன அழகா சொல்றான் பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 39:9 வாசிங்க. என்னமா? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர
வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. நல்லா கவனிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பொல்லாங்குக்கு உடன்படுவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு பிள்ளை அப்படி பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டு போயிருக்கிறான் தெரியல. ஒரு பையன் பொண்ணை பார்த்துடக்கூடாது. அந்த பொண்ணு பேசிக்கணும். ஐயா என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த பையன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான், அந்த பொண்ணு உன்னையே பார்த்துட்டு இருக்கு? யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. போத்திபார் வீட்டில் இருக்கிறான். யோசேப்பை கர்த்தர் போத்திபார் யோசேப்பு விருதம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அவனுடைய மனைவி டெய்லி வந்து அவனை கூப்பிட்டு இருக்கா. டெய்லி அவனை கூப்பிடும் போது அவன் சொல்றான், எம்மா தாயே, இந்த எஜமா என்னோட இந்த வீட்டில் யாரும் பெரியவன் இல்லை, நான் ரொம்ப பெரியவன். உன் எஜமா என்ன நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நீ என்ன பாவம் செய்ய கூப்பிடுற? இந்த பாவம் என் தெய்வத்துக்கு விரோதமான பாவம். இதை நான் எப்படி செய்வேன்? எவ்வளவு துணிகரமான விபச்சாரம் நடக்குது தெரியுமா இன்னைக்கு உலகத்துல? எவ்வளவு துணிகரமான பாவத்தை ஜனங்க செய்யறாங்க தெரியுமா இன்னைக்கு உலகத்துல? எனக்கு பிரியமானவர்கள, என்னோட சொல்ற பார்த்துக்கங்க. கள்ள உறவு என்றைக்கு இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை கொல்ல உறவாக மாறிவிடும். இன்னொருத்த மனைவிக்கோ இன்னொருத்த புருஷனுக்கோ தப்பி தவறி கூட ஆசைப்படாத. அதை விட பெரிய பாவம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆண்டுடைய வசனம் உன்னை புறவிடுமானால் நீ பாவத்தை குறித்த பயமனக்குள்ள இருக்கும். ஆண்டுடைய வசனம் உன்னை புறவிடாவிட்டால் பாவத்தின் துணிகள் உனக்குள்ளே தாண்டாவான். தாம் தோண்டி தரமா வாழ்ந்துட்ட சந்ததி கேள்விக்குறியில போயிடும். ஜாக்கிரதையாக நடந்து ஆண்டுடைய வசனத்தை அதுதான் படிக்கிறேன். விசுவாசத்தினால யார் நீதிமான் படைச்சானா? யோசேப்பு அந்த உண்மைக்கு பயந்ததுனால அவன் கேள்வி கேட்டு வசனத்தை படிச்சான். அந்த வசனம் அவனை புடவிட்டது. அந்த வசனம் அவனை புடவிட்டபடினால அவனால் பாவம் செய்ய முடியவில்லை. பாவம் செய்யாமல் போனதுனால வந்த ஆசீர்வாதம் என்ன? சிறைச்சாலையில் வாழ்ந்தவன் அரண்மனைக்கு சென்று விட்டான். அரண்மனையில சாதாரணமாக வாழவில்லை, ராஜாவாக வாழ்ந்து சென்று விட்டான். நீ உயர்த்த பண்ணமா வாழ்க்கல கடவுளுக்கு உண்மையா இல்லை. மனுஷன் பார்க்கணும்னா இப்படியான யோசிக்காத. நீ ஆண்டவரை பார்த்துட்டு இருக்காருன்னு தான் மறந்துடாத. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு மறந்துடாத. பரிசுத்த ஆவியானவர் சிலர் வெளியே வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிலர் வெளியே வச்சுட்டு உள்ள போய் பாவம் செய்துட்டு வந்துடுறாங்க. சிலர் வெளியே வச்சுட்டு உள்ள இருக்கிறாங்க. இதை சர்ச்சை முடிச்சுட்டு எத்தனை பேர் போய் சினிமாவில் உட்கார்றீங்களோ அத்தனை பேரும் கடவுளோட இல்லை. பயப்படுத்தாங்க. இந்த சர்ச்சை முடிச்சுட்டு எத்தனை பேர் டிவி போட்டு சினிமா பார்க்கிற? நீ கடவுளோட இல்ல. இதுதான் சத்தியம். சீரியல் இல்லைன்னா சீரியஸ் ஆயிடும். இந்த காலத்துல சிலருக்கு சிக்காயிடுங்க. சொன்னவே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா. பாடுங்க பாடுறேன் நம்ம என்ன பண்ணுறேன்? சீரியல் கரண்ட் இதை ரொம்ப தான் பண்ணிட்டா பாருங்க. சாத்தா நேரம் வந்து நீ பில்லி சூன்யம் பண்ணு, மந்திரம் பண்ணு, தந்திரம் பண்ணுன்னு சொல்லி தரதை நிறுத்திட்டான். யாரெல்லாம் ஜனங்களாம் முடிச்சுக்கிறாங்க. இப்போ நைஸாக என்ன கொண்டு வந்துட்டான் தெரியுமா? அப்படியே உள்ள சமையல் டிவியை உள்ளே கொண்டு வந்துட்டான். டிவியில் சீரியல் கொண்டு வந்துட்டான். சீரியலில் சினிமா கொண்டு வந்துட்டான். சினிமா ஆனோடனே பொழுதுபோக்கை கொண்டு வந்துட்டான். பொழுதுபோக்கு ஆனோடனே டான்ஸு கொண்டு வந்துட்டான். டான்ஸ் கொண்டு வந்து பாட்டை கொண்டு வந்துட்டான். பாட்டை கொண்டு வந்து நியூஸு கொண்டு வந்துட்டான். இப்படியே ஒன்றுனா கொண்டு வந்துட்டான். நீ ஒன்றுமே பாவம் செய்ய மாட்டான். நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான் ஆனாலும் நினைப்பேன். அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் முடிச்ச உடனே ஜெபம் பண்ணிக்கலாம். அப்புறம் திடீர்னு நியூஸ் வரும். நியூஸ் முடிச்ச உடனே ஜெபம் பண்ணிக்கலாம். திடீர்னு பாட்டுன்னு வரும். இந்த பாட்டு முடிச்ச உடனே ஜெபம் பண்ணிக்கலாம். இப்படியே ஓட்டுக்காரர் வந்துடும். அதுக்குள்ளேயும் இதுவரை வந்து இதுக்கு சோறு போட்டு உக்காந்துக்கிட்டு இதை பாட்டு கேட்டு வீட்டுக்காரர் படுத்துக்கிறது. சும்மா தான் பர்வத்துக்கு போக முடியாது. சும்மாலாம் பர்வத்துக்கு போக முடியாது. நீ பர்வத்துக்கு போனால் சாதிக்கணும். நீ சாதிக்கலாம் பர்வத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு எல்லாம் பாடு வருதா? எத்தனை பேர் அடி வாங்கிக்கிறீங்க? ட்ராக்ஸ் கொடுத்து எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க பாருங்க. ஒரு கை கூட வேலை வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு கை அறையா தூக்குது. நான் கொஞ்சம் கூட வாங்கப்பான போன விளையாட்டு திருப்பி அப்படின்னு. அது பாடு. சத்தியம் சொல்லி எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க? அது பாடு. நீ சத்தியத்துக்கு உண்மையாக எத்தனை பேர் அடி? அது பாடு.
நீ சினிமா பார்க்காம நிக்கிற பாரு, அது பாடு. நீ சீரியல் பார்க்காம தடுக்கிற அழுக்காக அழுகுற பாரு, அதுதான் கிறிஸ்துவ விதமா நீ பாடுற பாடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுற பாரு, அதான் நீ படுற பாடு. நீ வாழ்க்கையை மாத்திக்கணும். நீ மாத்திக்கிறதான் பரலோகத்துக்கு போவேன். அப்பதான் வசனம் உன்னை புறப்படுகிறது என்று அர்த்தம். இல்லாவிட்டால் நீ வசனத்தை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறாய். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கு ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். யார் வருவாங்க? அக்கிரமக்காரன் வருவான். எப்படி வருவான்? எஸ். அப்புறம் எப்படி வருவான்? அப்புறம் எப்படி வருவான்? அற்புதங்களோடு வருவான். இன்னைக்கு எத்தனை கோயிலுக்கு அடையாளத்துக்காக, அற்புதத்துக்காக வர்ற, வல்லமைக்காக வர, அபிஷேகத்துக்காக வர, அக்கடிக்காக வர, வான்னு சொல்லல, வானான்னு சொல்லல. ஆனா அது வேணும்னு சொல்லி வராத. ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்க, கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா வேணும்னு வராத. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருதுப்பா, கோயிலுக்கு வந்தால் தான் கொஞ்சம் காசு கிடைக்குது, கோயிலுக்கு வந்தால் தான் வேலை கிடைக்குது, கோயிலுக்கு வந்தால் தான் சோறு கிடைக்குது, கோயிலுக்கு வந்தால் தான் ஏதோ கொஞ்சம் வீடுகள் வாங்க முடியுது, கோயிலுக்கு வந்தால் தான் ஏதோ கார் கிடைக்குது, கோயிலுக்கு வந்தால் தான் பைக் கிடைக்குது. இந்த மாதிரி எண்ணத்தோட கோயிலுக்கு வராத. அப்படி நீ வந்தனா ஆண்டோடைய ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வர, ஏதோ ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வர, ஏதோ ஒரு வல்லமை எதிர்பார்த்து வர, ஏதோ ஒரு அபிஷேகத்தை எதிர்பார்த்து வர, ஏதோ ஒரு அக்கினி எதிர்பார்த்து வருகிறாய். அப்படி நீ வருவன் சொன்ன ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12:39. யாரு? பொல்லாத விபச்சார சந்ததியார். யாரு? அடையாளத்தை தேடுறவங்க யாரு? யாங்க? அடையாளத்தை தேடுறது தப்பா? அற்புதத்தை தேடுறது தப்பா? அடையாளத்தை அற்புதத்தை தேடுறது தப்பா? ஆண்டு சொன்னாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டு சொன்னாரு, தெளிவா சொன்னாரு, இவங்க என்ன செய்றாங்க? அற்புதத்தை அடையாளத்தை தேடி போறாங்க. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதை சில டைம்ல யார் நடத்திடுவாங்க தெரியுமா? 2 கொரிந்தியர் 11:14 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:14. 2 கொரிந்தியர் 11:14 வாசிப்போம். அது ஆச்சரியம் அல்ல. யாரு? யாரு? சாத்தானும் போட்டு வருவான். சாத்தானும் போட்டு வருவான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுட்டு வருவான். வந்து உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். நீ கிடைச்சதா, எனக்கு வந்துச்சு அபிஷேகம், எனக்கு அக்கினி வந்துச்சு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ ஏமாத்து நின்றாத. அப்படி எப்படிப்பா? எப்படி அப்படி ஒன்று இருக்குதா? அப்படின்னா வாசிக்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மத்தேயு 7:21 வாசிப்போம். 22 வாசிக்க. அந்நாளில் அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே. பாத்தீங்களா? சாத்தான் எல்லாம் செய்வான். சாத்தான் எல்லாம் செய்வான். இன்னைக்கு ஒரு வேலை நீ அக்கினி எதிர்பார்த்து, அபிஷேகத்தை எதிர்பார்த்து, அற்புத அடையாளத்தை எதிர்பார்த்து வா, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வேணாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஜாக்கிரதையாரு, சாத்தானுக்கு இடத்தை கொடுத்துடாத. அப்ப எப்படி பாஸ்டர் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறது? அப்ப என்ன பண்றது? உன் தெய்வம் யாரு? என்ன போடுது? யாரு? யாரு?
உன்கிட்ட இருக்கணும். அதுதான் நீ ஆவியானவரை பெற்றதுக்கு அடையாளம். பரிசுத்தம் உன்கிட்ட இல்லாம அக்கினி அபிஷேகம் இருக்குது நீ சொன்னா அது நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தல, நீ சாத்தான மகிமைப்படுத்துற. உனக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவரே எனக்கு பிசாசம் ஓட்டக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கேட்டன்னு வச்சுக்க, அந்த வல்லமையை கொடுன்னு கேட்டன்னு வச்சுக்க. அதை கேட்கறது தப்பு இல்லை பெரியமானவர்களே. உனக்குள்ள இருக்குது பேராசை, பண ஆசை, பொருளாசை, மாமிச ஆசை, இச்சை ஆசை, விபச்சார ஆசை, வேசித்தனத்தின் ஆசை, அக்கிரமத்தின் ஆசை, அநியாயத்தின் ஆசை, நாச மோசத்தின் ஆசை, வலிக்கு பழி வாங்குற ஆசை. அந்த பேய்த்தனத்தை ஓட்டுவதற்காக தேவனிடத்தில் கேள். அதுதான் நீ கேட்க வேண்டிய வரம். எனக்கு குணமாக்குற வரத்தை கொடுங்க ஆண்டவரே கேள், தப்பே இல்லை. ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவ வியாதியை குணமாக்குற வரத்தை எனக்கு தாரும் எப்ப கேட்க போறேன்? நான் உண்மை உள்ளவனாக, நான் நேர்மை உள்ளவனாக, நான் அன்புள்ளவனாக, நான் பண்புள்ளவனாக, நான் பாசமுள்ளவனாக, நான் இரக்கம் உள்ளவனாக, நான் நேசம் உள்ளவனாக, நான் கருணை உள்ளவனாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ எப்ப கேட்க போற? இதெல்லாம் நீ இல்லாம எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு அக்கினி இருக்குது, எனக்கு அற்புதம் இருக்குது நீ சொன்ன உன்னையே நீ சாத்தாங்கிட்ட பறி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். தன் மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறான், தன் மனம் போன போக்கில் நடந்து குடித்து வெறித்து செத்து கொண்டிருக்கிறான். எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்க, என் பிள்ளைங்க கிடைச்சிருக்க, இது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை, இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க நினைக்கிறாங்க? உட்காந்துக்கிற நீங்க அனுபவிக்கிறதா இல்லைன்னு சொன்ன நீ செய்த பாவம் செய்யும்போது நினைச்சுக்க, உன் மனைவி பழைய துணி போட்டுட்டு ஒரு பிள்ளைங்களோட ரோட்டில் இருந்தவா எப்படி யோசனை. என் வாழ்க்கையில் நான் பாவம் செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், என் மனைவி ஒரு பழைய சுடிதார் போட்டுக்கிட்டு என் 2 பிள்ளைங்களோட ரோட்டில் நான் எப்படி நினைப்பா அப்படின்னு நான் கேட்ட உடனே கண்ணில் தண்ணி வரும், திரும்பிடுவேன் பாவத்துட்டு. உன் வாழ்க்கையில நீ பாவம் செய்யும்போது நினைச்சுக்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க தெருவுக்கு வந்துருவாங்க, உன் தெருவில் இருக்கிறவங்க பிச்சைக்காரங்களா எல்லாம் குஷ்டரோகியா மாறிடுவாங்க. பாவத்தினுடைய கொடுமை அது. இந்த கொடுமை நீங்க நிறைய பேர் தெரியாதான் துணிகரமா பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களோட ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு மட்டும் சொல்லி இந்த சத்தியத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது 1வது 2வது வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 4:1 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். ரத்த பழிகளோட என்ன சொல்ற பாத்தீங்களா? எப்படி இருக்கா பாத்தீங்களா? உன் வீட்டில் எப்படி இருக்கிற, நீ கோயிலில் எப்படி இருக்கிற, நீ யாருன்னு உன் பாஸ்டர் கண்டுபிடிச்சுக்க. நீ வீட்டில் எப்படி இருக்க அப்படிதான் கோயிலில் இருப்ப, நீ கோயிலில் எப்படி இருக்க அப்படிதான் கடவுள் இருப்ப. கண்ணில் பார்க்குற ஒரு சகோதரத்தை நீ அன்பு கொள்ளனா, காணாத தெய்வத்துக்கு எப்படி அன்பு கொள்ள போற? கண்ணில் பார்க்குற ஒரு மாமியார சாமியார் மாதிரி பார்த்தேன்னா காணாத தெய்வத்தை நீ எப்படி பார்ப்ப? கண்ணில் பார்க்குற ஒரு மாமனார் உங்களை தூக்க தெரியலனா, ஒரு தாய் தாப்பனை பார்க்கலாம், நீ எதுக்கு பைபிளை தூக்குற? கண்ணில் பார்க்குற ஒரு மனைவி ஒரு பிள்ளைகளை நீ சரியா பார்க்க தெரியலனா, நீ எதுக்கு கோயிலுக்கு வர? நல்ல குடும்பமா வாழ கத்துக்கிறான் அந்த பைபிளை தூக்க, அப்படி வாழணும்னு கத்துக்கிறாங்களோ அந்த பைபிளை தூக்க. இல்லைன்னு சொன்ன அந்த பைபிளை தூக்காதீங்க. ஆண்டுடைய வசனம் ரொம்ப ஷார்ப்பா சொல்லும், ஆண்டுடைய சத்தியம் ரொம்ப சத்தியமா இருக்கும். நீங்களும் நானும் அபிஷேகத்துக்காக வரலாம், வேணாம் சொல்ல, அக்கினிக்காக வரலாம், வேணாம் சொல்ல, அற்புத அடையாளத்துக்காக வரலாம், வேணாம் சொல்ல. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட குணச்சித்திரங்கள் உனக்குள்ள இல்லைன்னு சொன்னாக்கா உன் வாழ்க்கை சத்திரத்தில் முடிந்துவிடும். நீ தெய்வத்தை ஏமாற்றுகிறாய், நீ மனிதனை ஏமாற்றவில்லை, உன்னை படைத்த உன் தெய்வத்துக்கு துரோகம் செய்ய பார்க்கிறாய். ஆண்டவர் சொன்னாரு, உன்ன மாதிரி நான் சும்மா இருக்கிறோன்னு நினைச்சிடாங்க, உன்ன மாதிரி நான் சும்மா இருக்கிறோன்னு நினைச்சிடாங்க. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
என்ன அழகா சொல்ற பாருங்க. சங்கீதம் 7:12 வாசிப்போம். அவன் 11 வாசிப்பான். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். வாசிக்க. அவன் மனம் திரும்பாவிட்டால் என்ன ஆகுவாரு? கத்தியை சார்பாக்கிடுவார். வாக்குதத்த வசனத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டு கடவுளை நடத்துவார் சொல்லிவிட்டு பாஸ்டர்கிட்ட ரொம்ப நன்றி பாஸ்டர்னு சொல்லிட்டு பாஸ்டர் அவந்தத்துக்கு காணி கொடுத்துட்டு வீட்டில் போய் அக்ரமத்தெல்லாம் செய்துட்டு கடைசியில் பாஸ்டர் வந்து அனுபவிச்சு வாக்குதத்தை வாங்கிட்டு போன பாஸ்டர் ஒன்றுமே நடக்கல பாஸ்டர், நான் இப்படி ஆன பாஸ்டர், வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை பாஸ்டர், என் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லை பாஸ்டர், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பாஸ்டர், ஒரே சண்டை பாஸ்டர். என்ன பாஸ்டர் காரணம்? அவரு இல்லைங்க காரணம், கடவுள் இல்லை காரணம், காரணம் நாம தான். நாம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். எங்க அக்காவால வந்துச்சு பிரச்சனை, எங்க அண்ணனால வந்துச்சு பிரச்சனை, எங்க அப்பாவால தான் பிரச்சனை, என் மாமியார் வாயை மூடுதான் எனக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை நீதான். உன் வீட்டுல பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நீதான் காரணம். நான் ஒண்ணுமே பேசலையே, நீ பேசாம தான் காரணம். நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதான் காரணம். அப்படி என்னதான் பண்றது? கடவுள்கிட்ட போய் கேட்டு கடவுள் சொன்னபடி நட, பிரச்சனை வீட்டுல வராது. பிரசங்கி 7:29 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7:29 வாசிப்போம். வாசிக்க. பிரசங்கி 7 என்னமா? இதோ தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரா? செம்மையானவராய் உண்டாக்கினார். அவர்களோ என்ன தெரியுறாங்களா? என்ன தந்துடா? எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. உபாய தந்தத்தை தேடிக்கின்றாரு. உபாய தந்தத்தை தேடிக்கின்றாரு. நான் சொல்றியா பாரு, அப்ப கூட மனுஷனா உச்சாரான ஆள் தான் நீங்களாம். என்னமோ நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி, நான் ரொம்ப நல்லவையா? ஏய் எங்க நல்ல இதெல்லாம் என்கிட்ட தெரியாது, எனக்கு தெரியாது. அவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இவருக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உபாய தந்திரத்தை நாம் தேடிக் கொடுக்கிறோம். நம்மளை நல்லா தான் படைச்சாங்க. நம்ம வாய் சும்மா இருந்தா பரவாயில்ல. யாரால கேட்ட அது மட்டும் சத்தமா வருது பாருங்க. ஜோம் பண்ண சொல்ல காது கூட கேட்காது. சில சர்ச்சை கொண்டு ஜோம் பண்ண கூட ஜோம் பண்ணுதே இருக்கு. உன் கல்வி கரெக்டாக தான் பாருங்க, உன் வாய் கரெக்டாக தான் பாருங்க, உன் வாழ்க்கை கரெக்டாக தான் பாருங்க. நீ வாழ்நாள் முழுக்க நிம்மதியா வாழ்ந்துட்டு நீ பாஸ்டர் வந்து இது நடந்துச்சு பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். அப்படி கம்ப்ளைண்ட் பண்றா, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வரதுக்கு நினைச்சுக்கோ. பாஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு பாஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஜெபம் கேட்காது, கடவுள் கேட்க மாட்டாரு. நான் பாஸ்டர் எப்படி சொல்றீங்க, நான் பாஸ்டர் எப்படி சொல்றீங்க கேட்குறீங்களா? எசேக்கியேல் 8 எசேக்கியேல் 8:12 வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் வம்சத்தாரின் மூப்பர்கள் என்ன அழகா பண்றாங்க பாருங்க. மூப்பர்கள், இந்த மூப்பர்கள் தான் பிரச்சனையே சர்ச்சில். இந்த மூப்பர்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரங்கத்துல ஒரு அறையை உண்டாக்கி அதுல சித்திர வினோதமான வேலையை உருவாக்குனாங்க. என்ன பண்றது? தம்மூசுக்கு ஒரு சிலையை உருவாக்குது, நிம்ரோதுக்கு ஒரு சிலையை உருவாக்குது, செப்ராமிஸ்க்கு ஒரு சிலையை உருவாக்குது, சூரியனுக்கு ஒரு சிலையை உருவாக்குது. அதை முன்னாடி கும்பிடுது, பின்னாடி கடவுளுக்கு தான். இவ்வளவும் பண்ணிட்டு எசேக்கியேல் வந்து என்ன சொல்றாரு பாரு, கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை எப்படி பழப்பு. இவரை கடவுள் பார்க்கலையா? கண்ணு குருடா இருக்கு, கண்ணு குருடா இருக்கு, கண்ணு குருடா. சத்தமா சொல்ற இல்ல, கை நொண்டியா? ஆனா இந்த நொண்டி என்ன சொல்லுது பாரு, இந்த குருடு என்ன சொல்லுது பாரு, கடவுள் எங்களை பார்க்கறது, கடவுள் எங்களை கை நொட்டாங்க. நீங்க யாராச்சும் சொன்னீங்கன்னு சொன்ன
சொல்லக்கூடாது. யோபு 34:23 எல்லாம் வாசிக்கணும். யோபு 34:23. மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையோ. நீ கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்கிற மாதிரி ஒன்றதுக்கு அவர் ஒன்று குருடனும் கிடையாது, நொண்டியும் கிடையாது. நீ கேள்வி கேட்கிற மாதிரிலாம் அவர் வச்சுக்க மாட்டாரு. நீ நம்ம கேள்வி கேட்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சாலும் அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நம்ம யாருன்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவேன். நேரம் இல்லை. நீ நம்ம கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. கேட்கிற அளவுக்கு நம்ம தெய்வம் கிடையாது. தயவு செய்து உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னையே நீ நொந்துக்க, உன் பிரச்சனை நீயே தெரிஞ்சுக்க, உன்னால தான் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. தயவு செய்து தூரம் இருக்கிற சாத்தானை தூக்கிறது வீட்டில் விட்டுக்காத. சாத்தா உனக்கு வந்துடவே கூடாது. அவன் வந்தாலும் உன்னை தொடவே கூடாது. அவன் தொடரா நீ அவருக்கு உனக்கு தெய்வத்துக்கு இருக்க உறவே சரியில்லைன்னு அர்த்தம். மிஞ்சினது ஒன்று மேலே சுமத்த மாட்டாரு. அப்ப எதை சுமத்துவாரு? நீ சுமக்கிறதுக்காக சில சுமைகளை வச்சிருக்காரு. அதை நீ சுமந்து தான் ஆகணும். அதை சுமந்தான் அவர் யாரும் உனக்கு தெரியும். உன்னை உருவாக்குவதற்காகத்தான் சுமக்க வைப்பார் ஒழிய உன்னை உருவலை வைப்பதற்காக உன்னை சுமக்க விட மாட்டார். ஒருவேளை நீ சுமக்கிறது உன்னால சுமக்க முடியல நீ நினைக்கலாம். ஆனால் உன்னை சுமந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு தெரியும் உன் தோற்பட்ட எவ்வளவு ஸ்ட்ராங். அதனால அவன் சுமக்க விட்டாங்க. அதை சுமந்துட்டு போ. அதை போட்டு பார்த்து செய்து வழிக்கு ஓடிடாத. அவர் உன்னை சுமக்கிறது. நீ சுமக்கிற சுமல உண்மை. நீ கேள்வி கேட்கிற மாதிரி அவர் விடமாட்டார். அவரை பார்த்து நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் வச்சுக்க மாட்டார். He is a gentle God. He is a beautiful God. He is a magnanimous God. He is a wonderful God. அவர் மாதிரி ஒரு தெய்வம் உலகத்தில் நீ தேடினா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட தெய்வத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற நீ சரியா நடந்துக்கோ. உன் வாழ்க்கை முழுக்க சொர்க்கத்தை இந்த பூமியிலே பார்த்துருவேன். நீ சரியா நடக்கலன்னா இந்த பூமியில நரகத்தை மறுபக்கல் பார்க்க சொல்றேன். உன் தாய் தகப்பன சகோதரே சகோதரியே, உன் மனைவி பிள்ளைகளை, உன் கணவன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நீ பத்திரமா பார்த்துக்க. அப்படி பார்த்தா அந்த பைசனுக்கு நீ கீழ்படுத்தி நடக்கிற. நீ வேற படிப்பாங்க இல்லைன்னு சொன்னா வெறும் சப்படி தான் உன் தலை மேல வரும். முடியும். அதை யோசிப்போம், சிந்திப்போம். உன் அபிஷேகம் பெரியதில்லை, உன் அக்கினி பெரியதில்லை, உன் பலம் பெரியதில்லை. அதை சாத்தான கொடுத்துமா. சாத்தான நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது, உண்மையை உனக்கு கொடுக்க முடியாது, மேன்மையை உனக்கு தர முடியாது, பரலோகத்தை தர முடியாது. இறக்கமும் தயவும் கருணையும் அன்பும் பாசத்தையும் சாத்தானால கொடுக்க முடியாது. ஆனால் வல்லமையை கொடுக்க முடியும். ஜாக்கிரதை. உன் வல்லமை ஆவியானவரால் பெற்றதாக இருக்கட்டும், சாத்தானால் பெற்றுவிடாதபடி ஜாக்கிரதையாக இந்த மனத்திற்கு பேசுகிறா. இன்னும் 1 மணி நேரம் பேசுகிறேன். நேரம் இல்லை. கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் என் அன்பு சகோதரர்கள் அப்படி ஓடி ஆசீர்வதிப்பாராக. அதாவது